விவசாய யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்டாலின் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார், எத்தனையோ வழக்கு போட்டு போகலான்னு பார்த்தார், ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஏன்னு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் தலைவர் வரை நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக அவள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். திமுக அப்படி இல்லை. நீங்க திமுக கட்சிக்காரர் பாருங்க, அவர் ஆட்சி வந்த உடனே அப்படியே அழகா என்னென்ன செய்ய வேணுமோ அத்தனையும் செய்வாங்க. இப்ப கூட நான் அங்க வரும்போது சிலிக்காமண்டு அங்க இருக்கிற பேரூராட்சி செயலாளர் நினைக்கிறேன், அவரு அடிமாட்டு விலைக்கு எடுத்து 500 ரூபாய்க்கு ஒரு டன் எடுத்து 50,000 விற்கிறார். 500 ரூபாய்க்கு எடுத்து 50,000 வித்து அதுக்கு போராட்டம் பண்ணி அதை நிறுத்தி வச்சிருக்கார். இப்படி திமுக காரர் வந்த உடனே எங்கெங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அங்கெல்லாம் சம்பாதிப்போம். அண்ணா திமுக காரர் வந்தா எங்கெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி.